இலங்கை, பிலிப்பைன்ஸ் உட்பட 7 நாடுகளுக்கு 30 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என கூறி கடிதம் அனுப்பினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தற்காலிக ஊழியர்களை பணி நிலைப்பு செய்யுமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்று வரை தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பை விட 6 விழுக்காடு குறைவு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். திருவாரூர் அருகே கல்லூரி மாணவ மாணவியருக்கான சமூக நீதி விடுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்துக்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். முறைகேடு புகாரில் நடவடிக்கை. குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான டெய்லர் ராஜாவை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை நீதிமன்றம் ஆணை. அரக்கோணம் அருகே பணியின் போது உறங்கிய கனவுப்பாதை பணியாளர்கள் 2 பேர் மீது தொடர்வண்டித்துறை ஒழுங்கு நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 43,000 கன அடியில் இருந்து 32,000 கன அடியாக சரிவு. பரிசல் இயக்க 16வது நாளாக தடை நீடிப்பு. கடலூர் அருகே மது அருந்த பணம் தராத ஆத்திரத்தில் பேரன் பிரகாஷ் தாக்கியதில் தாத்தா முனுசாமி உயிரிழப்பு. பாட்டிக்கு தீவிர சிகிச்சை.